ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, SCT எக்ஸாமுக்கு வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் டேட் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டேட் வித் வந்து எடிட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த எடிட் ஆப்ஷன் எந்த டேட் அப்படின்ற விஷயத்தை தான் நாம இந்த வீடியோல நாம ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட்டிபிகேஷனா உங்களுக்கு டான் வந்து நிற்கும். எந்த வீடியோவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி. இது என்னைக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13/3/2024 இன்னைக்கு தான் வந்துட்டு இந்த பத்திரிகை செய்தி வந்திருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுல என்ன மேட்ரு, என்ன விஷயம் அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைல்ஸா லைன் பை லைனா நாம பார்த்தலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் இடைநிலை ஆசிரியர் 2024 ஆண்டிற்கான காலிப்பணிகளுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்கை எண் 1/2024 நாள் வந்து 9/2/2024 அன்று வெளியிடப்பட்டு விண்ணப்பதாரர்கள் இணையவழி விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய 15/3/2024 மாலை 5 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விண்ணப்பதாரர்கள் பலரும் இணையவழியாக விண்ணப்பம் பதிவேற்றம் செய்ய கூடுதல் கால அவகாசம் கோரியுள்ளனர். அதன் அடிப்படையில் மேற்காண் பணியிடங்களுக்கு இணையவழி வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய கடைசி தேதி வந்து 15/3/2024 இருந்து 20/3/2024 மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பதாரர்கள் தங்களது இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம், அதாவது எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளவும் அவகாசம் வழங்க கோரியதன் அடிப்படையில் இடைநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் இருந்து திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ள விரும்பினால் 21/3/2024 முதல் 23/3/2024 மாலை 5 மணி வரை திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விண்ணப்பதாரர்கள் திருத்தங்கள், அதாவது எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும் போது கீழ்காணும் வழிமுறைகளை மற்றும் நிபந்தனைகளை கவனமாக பின்பற்றும்படி அறிவுறுத்தப்படுகிறது. அது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது என்ன அப்படின்ற விஷயத்தை தான் இதுல நம்மளுக்கு டீடைல்ஸா போட்டிருக்காங்க. எடிட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்பர் 1, இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தங்கள் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அனுமதிக்கப்படுவர். நம்பர் 2, விண்ணப்பதாரர்கள் தங்களது விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் உள்ள சமர்ப்பி பத்தானை அழுத்தி விண்ணப்பத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களை உறுதி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை எனில் செய்யப்பட்ட மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நம்பர் 3 என்ன சொல்றாங்கன்னா, கடைசியாக உள்ள சமர்ப்பி பொத்தானை அழுத்தி உறுதி செய்யவில்லை எனில் அன்னாரின் விண்ணப்பம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. முந்தைய விவரங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும். அதாவது கடைசியாக உள்ள அந்த ஃபைனல் சப்மிட் அந்த பட்டனை வந்து நம்ம அழுத்தி நம்ம உறுதி பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம்ல, அந்த டீடைல்ஸ் மட்டுமே எடுத்துக்குவாங்க. இப்ப கரெக்ஷன் பண்ணது அதுல என்ட்ராகாமலே போயிடும். நம்பர் 4, விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பித்து சமர்ப்பித்த பின் அதில் எந்த மாற்றங்களையும் செய்யக்கூடாது. ஒருவட்ட நீங்க எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வேற மாற்றங்கள் எதுவும் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பாயிண்ட் 5 என்ன சொல்றாங்கன்னா, திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் உரிய திருத்தம் மேற்கொண்ட பின்பு தொடர்ச்சியாக அடுத்த பகுதியிலையும் சரிபார்க்க வேண்டும். ஏனெனில் சில பகுதிகளில் திருத்தம் செய்யும் போது மற்ற பகுதிகளிலும் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் அப்படின்றாங்க. அதாவது வந்து நீங்க ஒன்னு திருத்தம் பண்றீங்க அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட பகுதிகளிலும் திருத்தம் பண்ணிடணும். இப்போ ஒரு கம்யூனிட்டியை சேஞ்ச் பண்றீங்க, பிசில இருந்து எம்பிசியா போறீங்க, எஸ்சியா போறீங்கன்னா அதுக்கு வந்து யாரும் உங்களுக்கு சைன் பண்ணாங்க, டிப்டி தாசில்தார் சைன் பண்ணிருக்காங்களா, வேற யார் சைன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கரெக்ஷன் எல்லாம் இருக்கும். அது மாதிரி நீங்க எது பண்ணாலுமே அது சம்பந்தப்பட்ட அந்த பகுதியில் இருக்க கரெக்ஷன் ஆயிரும். அதுவும் சோ அதையும் வந்துட்டு கரெக்டா நீங்க பார்த்து பண்ணிடணும். பாயிண்ட் நம்பர் 6, திருத்தம் எடிட் ஆப்ஷன் செய்த பின்னர் பிரிண்ட் பிரிவியூ பேஜ் அப்படின்ற பேஜுக்கு போய் உங்க டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. டிக்ளரேஷன் ஒப்புதல் அளித்த பின்னர் தங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதை நீங்க டிக் பண்ண பிறகுதான் உங்க விண்ணப்பத்தை ஏற்றுக்குவாங்க. பாயிண்ட் நம்பர் 7, விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்யவில்லை எனில் முந்தைய தரவுகளே பரிசீலிக்கப்படும். நீங்க ஒரு சேஞ்ச் பண்ணலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களோட பழைய இருக்க டீடைல்ஸ் அந்த டீடைல்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணிக்கிறவாங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை.
விண்ணப்பதாரர்கள் கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றில் மாற்றங்கள் செய்யப்பட இயலாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே வந்துட்டு கண்டிப்பா எடிட் ஆப்ஷன்ல உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ண முடியாது. எடிட் ஆப்ஷன் எல்லாத்தையுமே கொடுத்திருந்தாலும் இது ரெண்டுக்கு மட்டும் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண முடியாது, இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ண முடியாது. அது நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் அது சேஞ்ச் பண்றதுக்கு எடிட் ஆப்ஷன்ல உங்களுக்கு ஆப்ஷன் இருக்காது. பாயிண்ட் நம்பர் 9 என்ன சொல்றாங்கன்னா, இனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கம்யூனிட்டி மற்றும் பிடபிள்யூடி சார்ந்த விவரங்கள் திருத்தம் இருப்பின் விண்ணப்பதாரர் செலுத்திய கட்டணத்தையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரரே பொறுப்பாளர். இப்ப கம்யூனிட்டி மற்றும் பிடபிள்யூ நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னாக்க அதுக்கு கட்டணம் சேஞ்ச் ஆகும்ல, அந்த கட்டணத்துக்கு நீங்க மட்டும்தான் பொறுப்பு. நீங்க தான் அந்த அமௌண்ட்டை பே பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 10, விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்ய வேண்டியிருப்பின் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர் தேர்வுக்கான முழு கட்டணத் தொகையினை மீண்டும் செலுத்த வேண்டும். இப்ப உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, அப்ப கட்டணம் உங்களுக்கு அமௌண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் மறுபடியும் நீங்க பே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே நான் பண்ணிட்டேன், மீதி இவ்வளவு பண்ணா போதுமா அப்படில அதுல ஆப்ஷன் அவங்களே சொல்லிடுவாங்க இவ்வளவு அமௌண்ட் அப்படின்ட்டு. அந்த அமௌண்ட் ஃபுல்லாவே பே பண்ற மாதிரி தான் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 11 லாஸ்ட் பாயிண்ட். இது விண்ணப்பத்தில் கட்டண தொகையில் திருத்தம் செய்யும் போது நீங்க 500 இல்ல 250 தான் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க ஆல்ரெடி 500 பண்ணிருந்தீங்க அப்படின்னாக்க அந்த அமௌண்ட்டை மீதி தொகையை திருப்பி வழங்கப்பட மாட்டாது, ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலும் இனிவரும் காலங்களில் திருத்தம் தொடர்பாக எவ்வித கோரிக்கைகளும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது. இதுதான் உங்களுக்கு ஃபைனல். இனிமேல் நீங்க கோரிக்கை வச்சா கூட நாங்க இந்த எடிட் ஆப்ஷனுக்கு உங்களுக்கு பரிசீலனை பண்ண மாட்டோம் அப்படின்ற விஷயத்தை தெளிவா சொல்லிட்டாங்க. சோ அந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு என்னென்ன ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லன்னு சொல்லிட்டாங்க. சோ ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னைக்கு டேட்ல வந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு டேட்ல தான் 13/3/2024 மார்ச் 13/2024 வந்திருக்குது. மேலோட்டமா ஒரு பார்வையை பார்த்துடலாமா? சிம்பிளா பார்த்துருவோம். மேலோட்டமா லைட்டா பார்த்துட்டோம் அப்படின்னா, ஏப்பா எல்லாம் சொன்னேன் கொஞ்சம் லைட்டா ஒரு ஷார்ட்டா சொல்லிறேன் அப்படின்னாக்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதாவது எஸ்இடி எக்ஸாம் 15/3/2024 மாலை 5 மணி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இதை நமக்கு காலம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 15/3/2024 இருந்து 20/3/2024 மாலை 5 மணி வரைக்கும் அப்ளிகேஷன் போட்டுக்கோங்கப்பா அப்படின்ற விஷயத்தை நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எடிட் ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 20/3/2024 மாலை 5 மணி வரை அப்ளிகேஷன் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்ப மறுநாள் இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 21/3/2024 முதல் 23/3/2024 மாலை 5 மணி வரை, அதாவது மார்ச் 21ஆம் தேதியில இருந்து மார்ச் 23ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஈவினிங் 5 o'clock வரைக்கும் அதுக்குள்ள நம்ம எடிட் ஆப்ஷன் பண்ணிக்கணும். 20ஆம் தேதி அப்ளிகேஷன் போட்டு முடிச்சிடணும். 21ஆம் தேதி எடிட் ஆப்ஷன் ஆன் ஆயிரும். எடிட் ஆப்ஷன் ஆன் ஆனோடனே 21, 22, 23 இந்த 3 நாள் எடிட் ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்தா, எல்லாருமே எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்து ஒரு மிஸ்டேக்க பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கரெக்டா தப்பா இருக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஃப்ரீ. நீங்க படிங்க, படிச்சு எக்ஸாம்ல பாஸ் பண்ணுங்க. அப்படி எடிட் ஆப்ஷன் நீங்க போயிட்டீங்க, எடிட் ஆப்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னாக்க இதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸாம் ஃபீஸ் கட்டினவங்க மட்டும்தான் நீங்க எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம் ஃபீஸ் நான் கட்டல, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களாம் இந்த இடத்துக்குள்ள நீங்க வர முடியாது. அதே மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க, முதல் பக்கத்திலிருந்து லாஸ்ட் பக்கம் வரைக்கும் நீங்க பண்ணிட்டு சப்மிட் பட்டன் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட இப்ப திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைன்னா நீங்க ஆல்ரெடி கொடுத்தது மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. கடைசியில அந்த ஃபைனல் சப்மிட் பட்டனை நீங்க கொடுத்து முடிச்சுட்டா தான் நீங்க ஏற்கனவே பண்ணதெல்லாம் உறுதிப்படுத்தப்படும். இல்லனாக்கா நீங்க ஆல்ரெடி நீங்க கொடுத்திருந்தீங்கல்ல அது மட்டும் தான் மறுபடியும் உங்களுக்கு நிக்கும். நீங்க விண்ணப்பம் ஃபுல் பண்ணி அதாவது எடிட் ஆப்ஷன் ஃபுல் பண்ணி நீங்க சமர்ப்பிச்சிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் மாற்றங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் எல்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த மாற்றங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க எடிட் பண்றீங்க, ஒரு தடவை எடிட் பண்றீங்க அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட அடுத்தடுத்து சப் கொஸ்டின் இருக்கும்ல, அந்த கொஸ்டினுக்கு பாயிண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும், கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ கரெக்டா செக் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. எல்லாம் முடிச்ச பிறகு என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு பிரிண்ட் பிரிவியூ பேஜுக்கு போய், எங்க பிரிண்ட் பிரிவியூ பேஜ் அப்படின்னு இருக்கும், அந்த பேஜுக்குள்ள போய் அந்த பிரிவியூ பேஜ் போய் நீங்க பண்ணதெல்லாம் கரெக்டா இருக்குதா, நம்ம என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணோம் அங்க சேஞ்ச் ஆகி வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு டிக்ளரேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்க விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாற்றமே செய்யவில்லை அப்படின்னு முந்தைய தரவுகளை பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லியிருக்காங்க. எடிட் ஆப்ஷன் நான் கொடுத்திருந்தாலும் கூட அதுல மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண முடியாது, இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லிட்டாங்க.
இது ரெண்டை தவிர நீங்க என்னாலும் பண்ணிக்கோங்கப்பா. அதுல ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அத்தனையுமே நீங்க பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரெண்டுமே கண்டிப்பா ஆப்ஷன் உங்களுக்கு எடிட்ல இருக்காது, அதாவது எடிட் ஆப்ஷனே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி மற்றும் பிடபிள்யூ சார்ந்த திருத்தங்கள் இருப்பின் விண்ணப்பதாரர்கள் ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் செலுத்திருப்பாங்களா, அதுக்கடுத்து மீதி அமௌண்ட் செலுத்தினா போதுமா அப்படின்னு இல்ல. அடுத்து நீங்க என்ன சேஞ்ச் பண்ணீங்களோ அதுக்கு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் நீங்க ஃபுல்லா கண்டிப்பா செலுத்தணும். எக்ஸாம் ஃபீஸ்ல நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுனாக்கா அந்த இப்ப நீங்க என்ன மறுபடியும் கரெக்ஷன் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு என்ன எக்ஸாம் ஃபீஸோ அந்த ஃபீஸ் ஃபுல் ஃபீஸும் நீங்க தான் பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க ஆல்ரெடி நீங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பண்ணிட்டீங்க, 500 ஃபீஸ் பண்ணிட்டீங்க, 250 தான் வருது அப்படின்னாக்கா அந்த மீதி 250 டிஆர்பில இருந்து உங்களுக்கு ரீபே பண்ண மாட்டாங்க அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. ரீஃபண்ட் கிடையாது அப்படின்ட்டாங்க. மேலும் இனிவரும் காலங்களில் ஏதாவது உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வேணும் அப்படின்ற கோரிக்கை வச்சீங்கன்னா அதை பரிசீலிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த வாய்ப்பை மட்டும் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டாங்க. மார்ச் 21, 2024 இருந்து 23 மார்ச் 2024 நீங்க எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த வாய்ப்பு எல்லாமே பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சான்ஸ். ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சு, எனக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்காம மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னு ஏதாவது அப்ளிகேஷன் போட டிலே ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு நல்ல சான்ஸ். எதெல்லாம் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எடிட் ஆப்ஷனை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த டேட் முடிஞ்ச பிறகு நான் அதை பண்ணல இதை பண்ணல யோசிக்காதீங்க. இப்பயே நல்ல தரவா பாத்துக்கோங்க. ஏன்னா 3 days டைம் இருக்கு அப்படின்னும் போது இல்லப்பா நான் கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருவேளை ஏதாவது இருக்கான்னு சொல்லி உங்க அப்ளிகேஷன் அந்த பிரிண்ட் அவுட்டை பாத்துக்கோங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த 3 days யூஸ் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. 21, 22, 23 இந்த 3 days யூஸ் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஒரு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்க ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடாதவங்களுக்கு ஏதாவது சர்டிபிகேட் வாங்க டிலே ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான் இது ஒரு சூப்பர் சான்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிச்சுட்டு நல்லா படிங்க. எக்ஸாம்ல நீங்க அனைவரும் வெற்றி பெற வின் அகாடமி உங்களை மனதார வாழ்த்துகிறது. மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ so much.